பேசுறேன். மண்மாணிக்கு வாசம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்களுக்கு சார் நம்ம காலையில ரொட்டீன் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கை கழுவுறது, எந்த மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தாங்க நம்ம குறைஞ்சது 7 மணி நேரமாவது நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நைட்டு 9:30க்கெல்லாம் படுத்துறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம காலையில 5 மணிலேருந்தா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்மளோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் காலையில எந்திரிச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அந்த ரோட்டீன் அதை சொல்லியிருந்தாங்க. நம்ம காலையில எந்திரிச்சிட்டு பல்லுலாம் விளக்கிட்டு நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரமா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது விளையாடணும். அப்படி விளையாடுறதுக்குலாம் யாருமே இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கிப்பிங் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க நம்ம கையை எப்படி கழுவுறது அப்படிங்கிறத பத்தி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுல 6 வெரைட்டிஸ் இருக்கு, அதை சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் நமக்கு எந்தெந்த சாப்பாடுலாம் முக்கியம், நம்ம எதெல்லாம் சாப்பிடணும், அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன சத்துலாம் கிடைக்கணும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க நம்ம இந்த மைதால இருக்கிற இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதிகமா குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தாங்க வாழைப்பழத்துல அதிகமா சத்து இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழமாவது எடுத்துக்கலாம், அது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் நம்ம உடம்புக்கு புரதச்சத்து, கொழுப்பு சத்து, அதுக்கப்புறம் நார்ச்சத்து, இந்த மாதிரி 4 வகையான சத்து சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன சாப்பிட்டா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்ப புரதச்சத்து நான்வெஜ்லயும் இருக்கு, வெஜ்லயும் இருக்கு. இப்ப நம்ம வெஜ்ல புரதச்சத்து பார்த்தோம்னா அது அவங்க பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறி இருக்கு, அப்புறம் நட்ஸ் இதுலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம நட்ஸ் ஒரு நாளைக்கு 2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க நம்ம போன் அதிகமா பார்க்க கூடாது. நம்ம நைட்டு தூங்கும் போது நம்ம பிரெயின்ல ஒரு சுரப்பி சுரக்கும், அது சுரக்கிறத நமக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம தூங்கையில நைட்டு போன் பார்த்தோம்னா நம்ம பிரெயின் நினைக்குமா இன்னும் உங்களுக்கு வேலை இருக்கு போல, ஏன்னா போன்ல வெளிச்சம் வரும், இருட்டா இருக்காது, அதுல இன்னும் உங்களுக்கு வேலை இருக்கு போல அப்படின்னு அந்த சுரப்பி லேட்டா சுரக்க ஆரம்பிக்குமா, அதனால நமக்கு தூக்கம் கம்மியா வருமா. அதெல்லாம் சார் சொல்லியிருந்தாங்க. சார் சொன்ன மாதிரி நானும் சார் நிறைய விஷயத்த பின்பற்றுவேன். நன்றி, வணக்கம்.